தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்மருந்து என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. இந்த நாளிலே நம்ம சிந்திப்பதற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 24ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 15, 16 ஆகிய 2 வசனங்களை வாசித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இப்பொழுது அந்த வேத பகுதியை நாம வாசிக்க கேட்கலாம். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த வேத பகுதியிலே எம்மவூருக்கு போன 2 சீசர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய உயிர்த்தெழுதலை அறியாத 2 சீசர்கள் எம்மவூர் என்கிறதான ஊருக்கு அவர்கள் பயணமாக போய்கொண்டிருக்கிறதை இந்த பகுதியிலே நம்ம பார்க்க முடிகிறது. அவர்கள் பயணப்பட்டு போகும்போது இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட நடந்து போகிறார். ஒரு சம்பவமாக அது காணப்படுகிறது. கிட்டத்தட்ட அங்கே அவர்கள் 8 மைல் தூரம் இயேசுவோடு கூட அல்லது அந்த சீசர்களோடு கூட இயேசு கிறிஸ்து கடந்து போகிற சம்பவத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நான் உங்களோடு கூட இதை தொடர்புபடுத்தி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பயணிக்கும் போது அல்லது ஒரு மனிதனோடு கூட ஆண்டவர் வரும்போது அந்த மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறது என்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நமக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள அந்த தொடர்பில் நம்ம பயணிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் நம்ம கூட வந்தால் என்ன நடக்கும், அல்லது அவர் வரும்போது என்னென்ன காரியங்களை எல்லாம் அவர் செய்கிறார் என்கிற காரியங்களை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது நீங்கள் கவனித்து பாருங்க, 15வது வசனம் சொல்லுகிறது, இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடைய கூட நடந்து போனார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவங்க கூட நடந்து போகிறார் என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பயணிக்கிறதான நேரத்தில் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறதான அவருடைய பிள்ளைகளுடைய பயணத்தில் இயேசு கிறிஸ்து கூடவே பயணிக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடவே கூடாது. சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்ம கூட தான் வந்து கொண்டே இருப்பார், ஆனால் தேவன் நம்ம கூட இருக்கிறாரா, தேவன் நம்ம கூட வருகிறாரா என்கிற சந்தேகம் சில நேரங்களில் நமக்கு ஏற்படுகிறது. ஆண்டவர் என் கூட தான் இருக்காரா, அல்லது ஆண்டவர் என்னை விட்டு தூரமாக போயிட்டாரா, எனக்கும் ஆண்டவருக்கு இடையில் அதிகமான ஒரு தூரம் இருக்கிறதா.
சில நேரம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும்போது ஆண்டவர் என் கூட இல்லையோ, நான் தனித்துத்தான் பயணித்து கொண்டிருக்கிறேனோ என்கிற ஒரு உணர்வு நம்முடைய இருதயத்தில் சில நேரம் உண்டாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. 16 வசனம் சொல்லுது, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் என்ன செய்ததாம், மறைக்கப்பட்டிருந்தது. நடந்த சில நிகழ்வுகளை குறித்து அவங்க பேசிக்கொண்டு போறாங்க. எருசலேமில் நடந்த சம்பவம், இயேசு சிலுவையில் அறையப்பட்ட காரியம், இயேசு கிறிஸ்துவை கைது செய்த காரியம், அவர் ரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்த காரியம் மாத்திரமல்ல, அவர் உயிர்த்தெழுந்த சம்பவம் இப்போ பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் அவர்கள் சிந்தித்து கொண்டு நடந்த அந்த சம்பவங்களை குறித்து அவங்க ரொம்ப தீவிரமாக பேசிக்கொண்டு போனதுனால இயேசு கிறிஸ்து கூட போனதை அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை என்றால் அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் கூட கடந்த காலத்தில் நடந்த சில சம்பவங்கள், வேதனையான சில நிகழ்வுகள், துக்கமான சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது நமக்கு ஆண்டவர் நம்ம கூட இல்லையோ என்கிற உணர்வு அநேக நேரம் நமக்குள்ளே உண்டாகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆண்டவர் அந்த எல்லா கஷ்டத்தின் நடுவிலையும் நம்ம கூட தான் அவரும் பயணித்து கொண்டே இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. வேத வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த லூக்கா சுவிசேஷத்தில் 24:15 பார்த்தோம், இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார் என்று பார்க்கிறோம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அங்கே தேவ பக்தி உள்ள பிள்ளைகள் பேசிக்கொண்டு போகும்போது தேவன் கவனிக்கிறாராம். அந்த வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்டார். நல்ல கவனியுங்கள். இந்த 2 சீசர்களும் ஒருத்தர் பேசிக்கிட்டு போகிறதை ஆண்டவராகிய தேவன் அவர்களுடைய கூட நடந்து போய் அதை கவனிக்கிறார். அது போலவே தேவ பக்தி உள்ள பிள்ளைகள் என்னதெல்லாம் பேசிக்கொண்டு போகிறார்களோ அவைகளை எல்லாம் ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார். என்னை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்ற தீர்மானித்து அவரை நேசிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் பேசிக்கொள்ளுகிறதை கூட ரொம்ப கவனித்து கேட்கிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். இந்த நாளில் கவனிங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அவர் என் கூட தான் வராரு அல்லது அவர் என் கூட தான் இருக்கிறார், ஆனால் நான் பேசுகிறது அவருக்கு தெரியாதோ என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை, நம்ம பேசுகிறதையெல்லாம் கவனிக்கிறார். இவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? ஐயோ, எருசலேமில் நடந்த சம்பவம், இயேசுப்பட்ட பாடுகள், மனவேதனைகளை அவர்கள் ஒருவர் பேசி ஆறுதல் பட்டு கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு புலம்புகிறதை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்து கொண்டு தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் உங்களுடைய பேச்சை அவர் கவனிக்கிறார். நீங்கள் என்ன வருத்தத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், என்ன வேதனையோடு பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், என்ன தேவையோடு புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ அவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் கேட்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அநேக நேரங்களில் நீங்கள் பேசுவதை மற்றவர்கள் கவனிக்காமல் இருக்கலாம். உங்களுடைய வேதனைகளை, நீங்கள் குமரல்களை சொல்லும் பொழுது அதை கேட்டும் கேளாதவர்கள் போல போகலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. நம்ம பேசுகிறதை அவர் கவனமாய் கேட்கிற தேவன். தேவ பக்தி உள்ளவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். அவர்களுடைய தேவ பேச்சை ஆண்டவர் கவனிக்கிறார். இன்றைக்கு உங்கள் பேச்சை கவனிக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் என்ன பேசிக்கொண்டிருந்தாலும் அவைகள் தேவனுக்கு தெரியும். தேவன் அதை கேட்கிறார். கேட்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் பேசுகிறத காது கொடுத்து கேட்டு உங்கள் வாழ்க்கையில் அவர் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வையும் அவர் தருகிற தேவனாக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போயிடாதீங்க. அதனால் நீங்கள் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்ற தீர்மானித்தா உங்கள் பேச்சு முதற்கொண்டு தேவனால் கவனிக்கப்படுகிறது. நீங்கள் என்ன குமரலோடு பேசுகிறீர்களோ அதற்கு தீர்வையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருவேளை ஸ்தோத்திரம் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறீங்களா, இயேசு யாருன்னு தெரியாமல் இருக்கிறீங்களா, அல்லது இன்னும் அந்த இயேசுவோடு கூட பயணிக்கிற ஒரு பயணத்தை நீங்கள் ஆரம்பிக்கவில்லையா, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இன்னும் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்குள்ளே இன்னும் நீங்கள் வராமல் இருக்கிறீர்களா? இன்றைக்கு இயேசுவண்டைக்கு வந்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் விசுவாசித்து
பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் பேசுவதை ஆண்டவர் கவனித்து கேட்டு உங்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மாத்திரமல்ல, ஆண்டவராகிய தேவன் இந்த சீசர்கள் போகும்போது அவர்களுடைய கூட நடந்து அவர்கள் பேசுகிறதை என்ன செய்தாரோ கவனித்து கொண்டிருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னும் உபாகம புஸ்தகத்திலே 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, யுத்தம் பண்ணவும் ரட்சிக்கவும் அவர் நமக்கு முன்பாக போகிறார். உபாகமும் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்களை ரட்சிக்கவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நம்ம கூட இயேசு வருகிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்ம கூட இயேசு கிறிஸ்து பயணிக்கிறார் என்றால், அந்த பயணத்திலே அவர் எதுக்காக வருகிறாராம்? ரட்சிக்க வருகிறார். மாத்திரமல்ல, அவர் நமக்காக யுத்தம் பண்ண வருகிறார். இந்த நாட்களிலும் கூட நமக்கு விரோதமான தீமையான காரியங்களை சத்துரு பிசாசு பல காரியங்களை செய்வான் என்றால், அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு இயேசு கிறிஸ்து தேவன் நம்ம கூட வருகிறார். மாத்திரமல்ல, நம்மளை இக்கட்டுகளிலிருந்து ரட்சிக்க, இன்னும் பாவத்திலிருந்து ரட்சிக்க, இன்னும் பலவிதமான தீய காரியங்களிலிருந்து தேவன் நம்மை ரட்சிப்பதற்கு நம்ம கூட வருகிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அப்போ ஆண்டவர் நம்ம கூட வருவது சும்மா ஏதோ ஒரு பிரயோஜனம் இல்லாமல், ஏதோ சும்மா காரணம் இல்லாமல் இயேசு நம்ம கூட வரல. அவர் நம்ம கூட வருவது நம்மளை ரட்சிப்பதற்காகவும் நமக்காக யுத்தம் பண்ணுவதற்காக. பாருங்கள், இந்த 2 சீசர்கள் பேசிக்கொண்டு போகிறாங்க. அவங்க கூடவே இயேசு கிறிஸ்து போகிறார். தேவன் அவர்கள் கூடவே நடந்து போகிறார். அப்படியானால் தேவன் நம்ம கூட வருவது நம்மளை பாதுகாப்பதற்காக. உபாகமத்திலே 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, நான் உங்களை விட்டு விலகாமல் உங்க கூட வருகிறேன் என்று சொல்லுகிறார். வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் நம்மளை விட்டு விலகாமல், இங்கே சீசர்களுடனே கூட அவர்களோடு சேர்ந்து நடந்து போன தேவன் இங்கே சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்ம கூடவே வருகிற தேவன் நம்மளை விட்டு விலகாமல் நம்ம கூட வருகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் அநேகம் பேர் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் அதை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது, வசதியாக இருக்கும் பொழுது, ஆரோக்கியமாக இருக்கும்போது, அழகாக இருக்கும்போது, அல்லது நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது, நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கும்போது நிறைய பேர் உங்களோடு கூட இருப்பார்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பலவீனப்பட்டு, உங்களுடைய அழகெல்லாம் குறைந்து, அல்லது நீங்கள் வியாதிப்பட்டோ அல்லது கடன்பட்டோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டோ, நீங்கள் இந்த உலகத்திலே சில கஷ்டமான பாதையில் கடந்து போகும்போது நீங்கள் பாருங்கள், அநேகர் உங்களோடு கூட நெருங்கி நின்ற அநேகர் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று போவதை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். அதுதான் இந்த உலகம் ஒரு பொய்யான உலகமாக இருக்கிறது, ஒரு மாயையான உலகமாக இருக்கிறது. இந்த உலகம் அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டம் வரும்போது நம்மளை விட்டு விலகிடுவாங்க, நம்மளை விட்டு தூரமாக போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவரோ நம்ம கூட விலகாமல், ஆமென், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன அந்த தேவன் நம்ம கூடவே இருந்து நம்மளை அருமையாக வழி நடத்துகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 45ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். நான் உனக்கு முன்னே போய், ஆண்டவர் சொல்லுகிறார்,
நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் இப்போ நம்ம கூடவே வருகிற தேவன் இப்போ சொல்றாரு, நம்மளை நமக்காக யுத்தம் பண்ணவும் நம்மளை ரட்சிக்கவும் நம்ம கூட முன்னே போகிற தேவன் இப்போ என்ன செய்வாராம் பாரு, முன்னே போய் என்ன செய்வாராம், கோணலானவைகளை அவர் செம்மையாக்குவேன் என்று நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம கூட வந்தா நம்ம வாழ்க்கை மாறும். ஆண்டவர் நம்ம கூட வந்தா நம்முடைய வாழ்க்கை செழிக்கும். ஆண்டவர் நம்ம கூட வந்தா அதுபோல ஒரு பாதுகாப்பு வேற எதுவுமே இல்லை. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன் அப்படின்னு சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, அநேக காரியங்கள் ஒழுங்கற்று இருக்கிறது, கோணலாக இருக்கிறது, சரியில்லாமல் இருக்கிறது. நம்ம சில காரியத்தை செய்கிறோம், ஆனால் சரியில்லாமல் போய்விடுகிறது. அப்புறம் அந்த காரியத்தில் எல்லாமே குழப்பமாய் மாறிவிடுகிறது. அப்புறம் அந்த குழப்பத்திலிருந்து நம்மளால் வெளியே வரவே முடியலை. எப்படி இந்த குழப்பத்தை விட்டு வெளியே வருவது, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வருவது நமக்கு தெரியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறதே, ஆண்டவர் நமக்கு முன்னே போனார்னா கோணலானவைகள் செம்மையாகிவிடும். விசுவாச வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் நீங்கள் கடந்த காலங்களில் செய்த பல காரியங்கள் நல்ல நோக்கத்தோடு செஞ்சுருப்பீங்க, நல்லா தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் அது கடைசியில் எல்லாம் ஒரு குழப்பமாக மாறிடும். இந்த குழப்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பீங்க, உங்களால் முடியல. எப்படி இந்த சிக்கலிருந்து வெளியே வருவது பாருங்கள். எத்தனை நேரங்களில் நம்ம சில விஷயங்களை செய்யும்போது அதில் சிக்கி கொள்ளுகிறோம். அதில் சிக்கின பிறகு வெளியே வர நமக்கு தெரியலை, எல்லாம் கோணலாய் மாறிடும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போனால் உன் கோணலை நான் என்ன செஞ்சிருவேன், செம்மையாக்கி போடுவேன், செம்மையாக்கி போடுவேன். சில நேரம் மனுஷர்களால் கூட தீர்த்து வைக்க முடியாத, மனுஷர்கள் கூட இது முடியாது, இதுக்கு எந்த சொல்யூஷனும் கிடையாது, இதற்கு எந்த ஒரு தீர்வும் கிடையாது, இதை யாராலையும் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கவே முடியாது என்று சொல்லி சில மனிதர்கள் கூட சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் கோணல்களை செவ்வையாக்க முடியும். நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் எப்படி நடக்கும், ஆனால் நடக்கும், நடக்கும். தேவனால் முடியும். தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியம் உண்டாகும் விதத்தில் அவர் நமக்கு முன்னே போனால் கோணல்கள் நேரையாகிவிடும். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நிறைய கோணல்கள் இருக்குது, அதுக்கு நான் தான் காரணம், நான் செஞ்சு எல்லாத்தையும் குழப்பி வச்சிருக்கிறேன், என் வாழ்க்கையவே ரொம்ப சிதைச்சு வச்சிருக்கிறேன், இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வரப்போகிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவராகிய தேவன் உடைய கோணல்களை செம்மையாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். லூக்கா சுவிசேஷத்திலே அந்த 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 16வது வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டது. அவர்களுடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருந்ததாம், மறைக்கப்பட்டிருந்தது. ரெண்டாவது ஒரு காரியத்தை கவனிங்க, ஆண்டவர் அவங்க கூட தான் போனார். ஆனால் அவங்க கூடவே கர்த்தர் போனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் நம்முடைய கண்கள் தேவனை அறியாதபடிக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்ம கூட தான் இருக்கிறாரு, ஆனால் அறிய முடியலை. நமக்கு சமீபமாக தான் இருக்கிறாரு, ஆனால் அறிய முடியலை. நமக்கு முன்னே தான் போகிறார், அறிய முடியல. அவர் நமக்கு முன்னே போய் கோணலானைகளை செம்மையாக்க நமக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறார், நம்மளால் அவரை அறிய முடியவில்லை. காரணம் என்னன்னா, நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் தேவனை அறியா முடியாதபடிக்கு, கர்த்தர் உங்கள் சமீபத்தில் இருக்கிறதை உணர முடியாதபடிக்கு உங்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதா
இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர் பக்கம் வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய மனக்கண்களை திறந்து தேவனை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்வார். அதில் 31வது வசனத்தை படிக்கும்போது, அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள், உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் ஒரு மனுஷனுடைய கண்களை திறக்கும் போது, மனக்கண்களை திறக்கும் போது எல்லாவற்றையும் அவனாலே அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆகார் என்கிற ஒரு பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவள் தன்னுடைய கணவருடைய வீட்டை விட்டு அவள் குழந்தையோடு கூட ஓடி போய் விடுகிறாள். வனாந்தரமான ஒரு இடத்துல போய் தன்னுடைய பிள்ளையை, கையில் இருந்த தண்ணீரெல்லாம் குடித்து தீர்ந்து விட்டது. அப்போ பிள்ளை மரிக்கப் போகிறது. தாகத்தினாலே குழந்தை தவித்து கொண்டிருக்கிறது. சின்ன குழந்தைக்கு தண்ணீர் இல்லை. அந்த குழந்தை சாகக்கூடிய நிலையில் அவனுடைய மகனோடு கூட ஆகார் வனாந்தரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி வனாந்தரத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஆகாரை தேவன் சந்திக்கிற காரியத்தை நம்ம அந்த பகுதியில் பார்க்க முடிகிறது. அங்கே ஒரு வசனம் இருக்கிறது. அதிலே 19வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். நல்லா கவனிங்கள், ஆண்டவர் அவளுடைய கண்களை திறந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 15வது வசனம் சொல்லுகிறது, துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. தண்ணீரெல்லாம் தீர்ந்து விட்டது, குழந்தை சாக போகிறது. அதை பார்க்க அவளுக்கு முடியாமல் ஒரு அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தம் போட்டு என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? அழுது கொண்டே இருக்கிறாள். என்னுடைய பிள்ளை சாகிறதை என்னால் பார்க்க முடியவில்லை என்று அவள் அழுத போது தேவன் என்ன செய்கிறார்? அங்கே தண்ணீர் புறப்பட்டு வர செய்யவில்லை, அவளுடைய கண்களை திறந்தார். அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டாள். அப்படியானால் அங்கே ஏற்கனவே ஒரு தண்ணீர் துறவு இருந்தது. ஆனால் அவளுடைய கண்கள் மூடப்பட்டிருந்ததுனால, கண்கள் திறக்கப்படாமல் இருந்ததுனால அந்த தண்ணீர் துறவை அவளால் காண முடியவே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரம் ஆண்டவராகிய தேவன் நமக்காக முன்கூட்டி எல்லாமே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இந்த பெண் வனாந்தரத்துக்கு வருவாள், இவளுடைய குழந்தைக்கு தண்ணி இருக்காது, இந்த தண்ணி இல்லாதனால இந்த பிள்ளை சாகிற நிலைக்கு வரும் என்று சொல்லி தேவன் முன்கூட்டியே அவளுக்கு ஒரு துறவை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் அவளுடைய கண்கள் திறக்காததுனால அந்த துறவை காண முடியவில்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நினைக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு இனித்தான் சிலதை செய்ய போகிறார், நீங்கள் ஜெபம் பண்ண பிறகுதான் சிலதை கொடுக்க போகிறார், அதற்கு பிறகுதான் தேவன் சிலதை ஆயத்தப்படுத்த போகிறார் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. தேவன் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் அது கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷ இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்காக தெய்வம் நிறைய நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அதை காண முடியாதபடிக்கு உங்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே நீங்கள் எனக்காக வச்சிருக்கிற நன்மைகளை நான் பார்க்கவும் அதை அனுபவிக்கவும் என் கண்களை திறந்தருளும் என்று நீங்கள் கேட்டால் ஆண்டவர் உங்கள் கண்களை திறப்பார். கண்களை திறக்கும் போது நீங்கள் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற துறவை காண்பீர்கள், அதிலே குடிப்பீர்கள். அது நிமித்தம்
நீங்கள் பிழைத்து கொள்ளுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். என்னுடைய இந்த வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அனுபவிக்க முடியாத அளவுக்கு உங்கள் கண்கள் மூடப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கி தேவனிடத்தில் கேட்டால் கர்த்தர் உங்களுடைய கண்களை திறந்தருளுவார். அப்படி திறக்கும்போது உங்களாலே நீங்கள் அந்த தேவ நன்மையை பெற முடியும். வேதத்தில் படித்து பாருங்கள், 119 சங்கீதத்தில் 18வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே ஒரு வசனம் இருக்கிறது, வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சங்கீதக்காரன் அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. வேதத்தின் ரகசியங்களை, வேதத்தின் அதிசயங்களை பார்ப்பதற்கு தேவனே என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஒரு தேவ மனுஷன் ஜெபிக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் ஏராளம் அதிசயங்கள் இருக்கிறது, ஆண்டவரிடத்தில் ஏராளம் அற்புதங்கள் இருக்கிறது, ஆண்டவரிடத்தில் ஏராளம் நன்மைகள் இருக்கிறது. ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் நன்மை பெறுவதற்கு என்ன தேவை? கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இதில் 2 கொரிந்தியர் நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது ஏன் நமக்கு நிறைய விஷயங்கள் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை காணவும் அனுபவிக்க முடியாதபடிக்கு நம்முடைய கண்கள் எப்படி குருடாகிறது, எப்படி நம்முடைய கண்கள் பார்க்க முடியாமல் இருக்கிறது என்று நீங்கள் வாசித்து பார்த்தால், பிசாசானவன் நம்முடைய மனுஷனுடைய கண்களை குருடாக்கி போடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பார்த்தீங்களா? அப்போ நம்ம தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்க முடியாதபடி சுவிசேஷத்தின் ஒளி அவருடைய இருதயத்தில் பிரகாசித்து அவங்க மனக்கண்கள் திறக்கப்பட்டு அவங்க தேவனை அறிந்தும் தேவனுடைய நன்மைகளை பெறவும் முடியாதபடிக்கு சாத்தான், பிசாசானவன், பிரபஞ்சத்தின் தேவனானவன் போட்டிருக்குன்னா அது சாத்தானை குறிக்கிற வார்த்தை. இந்த உலகத்துக்குரிய தெய்வமாக அவன் தன்னை காண்பித்து கொண்டிருக்கான். தெய்வம் கிடையாது, ஆனால் அவன் தன் ஒரு பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றி இந்த உலகத்தில் நான் தான் பெரிய ஆள்னு சொல்லி பிசாசு இன்னைக்கு அநேக மனிதனை ஏமாற்றி வஞ்சித்து வைத்து கொண்டிருக்கிறானே, அந்த பொல்லாத பிசாசு அவருடைய மனதை குருடாக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. மனதை குருடாக்குறது சாத்தானுடைய வேலை. கடவுளை அறிய விடாமல், கடவுள் நமக்காக வைத்திருக்கிற நன்மையை அறிய விடாமல், கடவுள் நமக்காக வைத்திருக்கிற அந்த நித்திய வாழ்வை அறிந்து கொள்ள விடாமல், இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தின் மூலம் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியான பாக்கியமான வாழ்க்கையை நம்ம அறிய முடியாதபடிக்கு பிசாசானவன் கண்களை என்ன செஞ்சு வச்சிருக்கிறானா? குருடாக்கி வச்சிருக்கிறான். இந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். சுவிசேஷம், ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய கண்களை திறக்கும் என்று வேதம் சொல்கிறது. 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே. அப்போ இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் தான் நம்முடைய இருதயத்தை பிரகாசிக்க பண்ணி மனக்கண்களை திறந்து நமக்காக நம்மளை நேசிக்கிற தெய்வத்தை அறிந்து கொள்வதற்கும் அந்த தெய்வத்தின் மூலம் நாம் பெற வேண்டிய நன்மைகளை உணர்ந்து அனுபவிக்கும்படியான அந்த பாக்கியத்துக்கு நேராக மனக்கண்கள் திறக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திக்கிறதுக்கு இயேசுவும் அவருடைய சுவிசேஷமும் தான் நமக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இன்றைக்கி இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாமல் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பாருங்கள். உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படும். உங்கள் மனக்கண்கள் திறந்தால் நீங்கள் தேவனை அறிந்து கொள்வீர்கள். தேவனை அறியும் போது அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் அனுபவித்து ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.
ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாச வாழ்க்கையில் இன்றைக்கி மனக்கண்கள் திறக்கப்படாத ஒரு நிலையில், கண்கள் மூடப்பட்ட ஒரு நிலையில், தேவனை அறியாத ஒரு நிலையில் இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியம். இன்றைக்கு அதற்காக நீங்கள் இயேசுவை விசுவாசியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை நம்புங்கள். அவரை நம்பும்போது அவர் உங்கள் மனக்கண்களை திறப்பார். மனக்கண்களை திறக்கும்போது உங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு தேவனுடைய நன்மைகளை பெற முடியாதபடிக்கு கண்கள் குருடாக்கப்பட்ட ஒரு நிலையில், ஒன்றுமே எனக்கு புரியலை, என் வாழ்க்கை குறித்து எனக்கு என்ன நடக்குன்னே தெரியலை, நான் கடினமாய் போகிற என்னுடைய பயணத்தில் என் கூட யாருமே வரல, நான் தனித்திருக்கிறேன் என்று எண்ணுகிறீர்களா? உங்கள் கூட இயேசு வர விரும்புகிறார். அவர் வந்து உங்கள் மனக்கண்களை திறந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைவான பலனை தர அவர் ஆசைப்படுகிறார். அந்த எம்மோருக்கு போன சீசர்கள் இயேசுவோடு கூட பேசிக்கொண்டே போகிறார்கள். ஆண்டவர் அவர்களை அப்படியே அவங்க கூட பேசிகிட்டே போய் கடைசியில் அவங்க வீட்டில் போய் அவங்க கூட போஜனம் பண்ணி அவங்க மனக்கண்களை திறந்து தேவனை அறியும்படியான பாக்கியத்தை தேவன் கொடுத்தது போல கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட மகா பெரிய சாக்கியத்தை தருவாராக என்று உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாட்களிலும் நீர் எங்கள் கூடவே வருகிறீர், எங்கள் வழியில் வருகிறீர், எங்கள் பயணத்தில் எங்கள் கூட இருக்கிறீர். எங்களை ஒவ்வொரு நாளும் பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்தி எங்களை ரட்சித்து எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக எங்கள் கூட வருகிற உம்முடைய நல்ல அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட என் ஆண்டவர் செல்லுவீராக, முன்னே செல்லுவீராக, கோணல்களை ஆக்குகிறவராக முன்னே சென்று அவங்க வாழ்க்கையை வித்தியாசப்படுத்துவீராக. தேவனையும் தேவன் வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களையும் உணராத முடியாதபடிக்கு மனக்கண்கள் யாருக்கெல்லாம் குருடாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே என் ஆண்டவர் அவர்களுடைய மனக்கண்களை திறந்து உம்மை அறிந்து கொள்ளவும் உம்முடைய அன்பை ருசிக்கவும் நீங்கள் அவங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Thuthukudi. Contact 944 277 8986.